வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு யாருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒருத்தரோட ஜாதகம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 5ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்கும்போதோ இல்லை சூரிய திசை கால புருஷவ தட்டுவட்டுக்கு 5ஆம் அதிபதி சூரியன். ஸோ அந்த சூரிய திசை நடக்கும்போதோ சூரிய தசாபுத்தி நடக்கும்போதோ கண்டிப்பாக இந்த காதல்ங்கிற விஷயத்தில் அவங்க அதில் ஈடுபடுவாங்க. அது திருமணத்துக்கு பிறகும் அந்த திசை நடந்தாலும் அதுலேயும் காதல்ங்கிற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் சில தேவையில்லாத உறவுகள்கிட்ட அதில் அந்த அந்த டைமில் காலகட்டத்தில் லாக் ஆயிடுவாங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னா, அந்த கிரகத்தோட தசாபுத்தி நடக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ என்ன ஜாக்கிரதையாக இருந்தாலுமே கருமாங்கிற விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும். பட் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கும்போது பிரச்சனை பெருசாக இருக்கக்கூடியது சிறிதாக முடிச்சுட்டு அந்த விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக பக்குவமாக பழக்க வழக்கத்தில் நம்ம அளவோடு இருக்கும் பட்சத்தில் எதிர்பாலினத்திற்கிட்ட பழக்க வழக்கத்தில் அளவோடு இருக்கும் பட்சத்தில் பிரச்சனையை இல்லாமல் நம்ம அதிலிருந்து தவிர்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு. அப்போது ஒருத்தர் காதல் விஷயம் பொதுவாகவே ஒருத்தர் காதல் விஷயம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா என்ன காரகம், என்ன மாதிரி விஷயமா இருக்கும் அவங்க ஜாதகத்தில் கிரக நிலைகள் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படின்னா ஒருத்தருக்கு 5ஆம் அதிபதி வக்ரமானாவோ இல்லை 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் வக்ரமாக இருந்தாவோ கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த காதலுங்கிற விஷயத்தில் பிரேக்கப் கண்டிப்பாக நடக்கும். 1 2 கண்டிப்பாக நடந்து அதுக்கப்புறம் அந்த 5ஆம் அதிபதி தசா புத்தி நடக்காமல் முடிந்து அதுக்கடுத்த தசை புத்தி நடக்கும்போதோ அட்லீஸ்ட் புத்தியாவது சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு அடுத்த காதல் கூட சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது ஒருத்தருக்கு 5ஆம் அதிபதி வக்ரமானாவோ 5ஆம் இடத்துல ஒரு வக்ரமான கிரக திசை நடக்கும்போது காதல் பிரேக்கப் ஆகுது அப்படின்னா நல்லது. ஒருவேளை அந்த காதல் திருமணம் வரைக்கும் போய் திருமணத்துக்கு அப்புறம் பிரிவுகள் கண்டிப்பாக வந்துடும். ஒருவேளை அந்த பிரிவு வரலைங்க, நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னா வேறு சில விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம ஒரு சில விஷயங்களை இதில் சொன்னால் அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்து நமக்கு இப்படி நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி பயந்துக்குவாங்க. அதனால் ஒரு சில விஷயங்கள் மறைமுகமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஜாதகத்தில் எந்த அளவுக்கு அந்த அந்த 5ஆம் அதிபதி 5க்குடைய கிரகம் 5ஆம் இடத்துல கிரகம் பலவீனமாக இருக்குது. அஷ்டமாதிபதி பாடகாதிபதி இந்த கிரகங்கள் பார்க்குதா, சேர்க்கை இருக்கா இல்லை டிகிரியில் சேர்க்கை இருக்கா, இதையெல்லாம் பார்த்து தான் அவங்களுக்கு மறைமுகமான விஷயங்கள் அந்த உறவுகள் இருக்கோ அந்த காலகட்டத்தில் நடக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்ல முடியும். பொதுவாக இந்த மாதிரி வக்ரம் இருந்தாலே இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அதுக்கு தான் ஜாதகத்தை நம்ம பார்த்து சொல்ல முடியும். அப்போது இந்த பொதுவாக ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டால் அவங்க இந்த காதலுங்கிற விஷயம் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வயசான காலத்தில் கூட காதல் வரும். அது என்ன காரணம் அப்படின்னா 5ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாவோ இல்லை 5ஆம் அதிபதியோட லக்னாதிபதி சேர்த்து இருந்தாவோ அவங்கக்கிட்ட எப்பவும் காதல் உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். அப்போது தன்னுடைய மனைவி கிட்டேயோ தன்னுடைய கணவர்கிட்டையோ அந்த காதல்ங்கிற விஷயத்தில் அதிகமாக எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா லவ் பண்ணியிருப்பாங்க. லவ் பண்ணதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் சில பொறுப்புகள் குடும்ப பொறுப்புகள் இருக்கும் பட்சத்தில் மனைவியோ கணவரையோ கவனிக்க மாட்டாங்க. அந்த காதல் அந்த லவ் பண்ணுறப்ப இருந்த அந்த ஃபீலிங்கு, அந்த ஒரு சில விஷயங்கள் பேச்சு, ஒரு சில விஷயங்களை சர்ப்ரைஸாக பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கை தொடங்கினதுக்கப்புறம் கமிட்மெண்ட்டு அப்படிங்கிற விஷயம் வரப்போ அவங்க அதை நோக்கி தான் போவாங்களே தவிர இந்த பழைய இதில் எப்போவுமே ஜாலியாக இருக்கிற அந்த மைண்ட் செட்டில் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்னென்னா அந்த பழைய விஷயத்தை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை யாருக்கு அப்படின்னா இந்த 5ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாவோ இல்லை 5ஆம் அதிபதி வக்ரமாய் லக்னத்தில் இருந்தால் அதிக எதிர்பார்ப்பு இருக்கும் அவங்ககிட்ட. இல்லை அப்படின்னா 5ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட அந்த காதலுங்கிற உணர்வு நம்மளை இப்படிலாம் நேசிக்கணும், நம்மளோட மனைவி நம்மளோட கணவர் நம்மளை இப்படிலாம் அந்த லவ் அந்த காதல் உணர்வோடு நம்மக்கிட்ட எப்பவும் பேசணும் அப்படிங்கிற அந்த தாட் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பட்சத்தில் அவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டால் பிரச்சனைகள் அங்கே வராது.
அப்படி இல்லை அப்படின்னா வந்து இங்கே பிரிவுகள் இருக்கும் பட்சத்தில், இங்கே கணவன் மனைவிக்குள்ளே வந்து பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் வந்து 7ஆம் அதிபதி வீக்காக இருக்குது, 7ஆம் அதிபதி பலவீனமாக இருக்கும் பட்சத்தில் 5ஆம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வந்து வேறொரு இடத்துக்கு வந்து வேறொரு இடத்து மூலிமா அவங்க வந்து அந்த பாசத்தையும் அந்த அன்பையும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து அதனால தான் வந்து வயது ஆன அந்த ஒரு சில பேர் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தைகள் வந்து ஒரு மெச்சூரிட்டி ஆனாலும் கூட வந்து ஒரு சில பேர் தடம் மாறி போகக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த கிரகங்கள் நடக்கக்கூடிய தசாபுத்தினால தான் நடக்குமே தவிர எல்லாம் கர்மா தான். ஸோ இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த தசாபுத்தி நடக்கும்போது 5ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்கும்போதும் இல்லை 5 குடையரோட சேர்ந்து எந்த கிரகங்கள் தசாபுத்தி நடக்குதோ அந்த டைம்லேயும் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்தது வந்து யாருக்கு இந்த காதலுங்கிற விஷயம் வந்து வீக் ஆகும் குடும்பத்தில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து புதன் கிரகம் வந்து லோ டிகிரியில் இருக்குது. ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து எல்லா கிரகமும் வந்து லோ டிகிரியாக இருக்காது. எந்த இருக்கிற கிரகத்திலேயே வந்து புதன் கிரகம் மட்டும் லோ டிகிரியாக இருக்குது அப்படின்னா 2 டிகிரி 1 டிகிரி அப்படி இருக்கும் பட்சத்தில், இல்லை இருக்கிற கிரகத்திலேயே புதன் கிரக டிகிரி வந்து ரொம்ப லோவாக வாங்கியிருக்கு டிகிரி அப்படின்னா குறைந்த பாகை பெற்ற கிரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். புதன்கிறது வந்து காதல் கிரகம். ஸோ அந்த புதன் கிரகம் வந்து லோ டிகிரி வாங்கியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு கிரகமும் வந்து எது குறைந்த பாகை பெற்றிருக்கோ அதோட காரகத்துவத்தை தொட்டு ஏக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக இருந்துட்டிங்கன்னா ஓகே. ஒருத்தருக்கு வந்து செவ்வாய் கிரகம் வந்து லோ டிகிரியாக இருக்குது அப்படின்னா ஒரு பெண் ஜாதகத்தில் அவங்களோட கணவரை தொட்டு ஏக்கம் அதிகமாக இருக்கும். கணவர் நம்மக்கிட்ட பாசமாக பேசணும், கணவர் நமக்கு வந்து நிறைய விஷயம் பண்ணணும், நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஏக்கம் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட வந்து அந்த ஏக்கம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவங்க என்னதான் நல்லது பண்ணி என்னதான் அவங்க வந்து கரெக்டாக பண்ணினாலும் கூட இந்த பொண்ணுக்கு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க, அவங்களுக்கு திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னா அதில் செவ்வாய்ங்கிறது லோ டிகிரியாக போச்சு. அப்போ வந்து ஒரு குறைந்த பாகை பெற்ற கிரகத்தினால வந்து எவ்வளோதான் நம்ம நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணினாலும் அந்த காரகத்துவம் அதிகப்படியாக வந்து கொடுத்தாலும் அந்த உறவுகள் கிட்டேருந்து அதிகப்படியான நன்மைகளை கிடைத்தாலும் கூட அவங்க வந்து அதை வந்து தனக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்கிற விஷயத்தை மட்டும்தான் அவங்க புலம்புவாங்க. ஓகேங்களா? அப்போது புதன் கிரகம் வந்து காதல்ங்கிற விஷயத்தில் இருக்கும் பட்சத்தில் நண்பர்கள் விஷயமும் புதன் கிரகம் தான் வரும். அப்போ அவங்க மெயின் புதன் வந்து காதல், அதில் வந்து ஏக்கங்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்துலேயும் இவங்கெல்லாம் வந்து லவ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஜாதகத்தில் வந்து புதன் கிரகம் வந்து லோ டிகிரி இருக்குது அப்படின்னா ஒரு பெண் ஜாதகத்தில் லோ டிகிரி இருக்குது அப்படின்னா அந்த பையன் வந்து பிரேக்கப் பண்ணிட்டான், அந்த பையன் விட்டுட்டு போயிட்டு அந்த பொண்ணு சூசைட் வரைக்கும் அட்டன் பண்ணுவாங்க. இல்லை தன்னைத்தானே அவங்க வந்து கஷ்டப்படுத்திக்குவாங்க. ஏதாவது வந்து இந்த பிளேடில் கையை அறுத்துக்கிறது, தன்னைத்தானே வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து தன்னோட காதலை வெளிப்படுத்துகிறாங்க. பார்த்தீங்க, இதெல்லாமே வந்து ஒரு பைத்தியகாரத்தனமாக இருக்கக்கூடிய விஷயத்தை பண்ணுறது எல்லாமே இந்த புதன் லோ டிகிரி இருக்கிறவங்க தான். ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த புதன் லோ டிகிரி உங்களுக்கு இருக்குது ஜாதகத்தில் அப்படின்னா தயவு செய்து காதலுங்கிற விஷயத்தில் போகாதீங்க. அதுக்கு மேலே போகிறீங்க அப்படின்னா உங்களால் அதுலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு அந்த கெப்பாசிட்டி நினச்சி போகிறீங்க, பட் வெளியே வர முடியாது. ஏன்னா அதோட தசாபுத்தி நடக்குது அப்படின்னா இன்னும் அதிகப்படியாக பாதிப்பு தான் உங்களுக்கு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த புதன் லோ டிகிரியாக இருக்குது, 5ஆம் அதிபதியோட லக்னாதிபதி சேர்ந்துருக்கு, 5 கூடிய கிரக வக்ரமாக இருக்குது, இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் வந்து அதோட தசாபுத்தி நடக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த காதலுங்கிற விஷயத்தில் வந்து போகாமல் வேலையில் வந்து ரொம்ப தன்னுடைய தொழில் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வேலைங்கிற விஷயத்தில் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துட்டிங்க அப்படின்னா அதில் மைண்டு வந்து கொண்டு போகும் பட்சத்தில் இல்லை ஆன்மீகத்தில் வந்து மைண்டு கொண்டு போகும் பட்சத்தில் வந்து இதிலேருந்து வெளியே வந்துடலாம். ஸோ இதுக்கு போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். போயிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டு தான் வெளியே வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால் வந்து கவனமாக இருக்கணும் இவங்கெல்லாம் அந்த காதல்ங்கிற விஷயத்தின்னு அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்தது வந்து தசா புத்தி நடக்கும்போது மட்டும்தான் செயல்பாடுகள் வந்து நிர்ணயிக்கப்படுது. அப்போது ஒருத்தருக்கு வந்து அந்த 5ஆம் அதிபதி தசை இல்லை வந்து உங்களுக்கு அந்த புதன் திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சூரிய திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதில் விழுந்துடுறாங்க அந்த காதலுங்கிற விஷயத்தில். அப்போ அவங்களாம் அந்த டைமில் வந்து ரொம்ப எது தேவை எது தேவையில்லை பழக்க வழக்கத்தில் வந்து எதிர்பாலினத்தினர்கிட்ட வந்து ஏதோ உதவியும் பண்ண வேண்டாம், எந்த விஷயத்துலையும் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா வந்து கர்மா மீறி எதுவும் நடக்க போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்தது பார்க்குறோம் அப்படின்னா வந்து
ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து சுக்கிர திசை நடந்தாலும் சரி, ஒரு ஆண் ஜாதகமாக இருக்குது அப்படின்னா சுக்கிர திசை நடக்கும்போதும் கண்டிப்பாக வந்து பெண் மேலே வந்து அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு, எதிர்பாலினத்தினங்கிறது பெண்ணாக வரும் ஆண் ஜாதகத்தில். அப்போ அதில் வந்து இந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துலையோ இல்லை வந்து அஷ்டமாதிபதியாக வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த காதல் தொட்டு அவங்களுக்கு ஒரு அவமானங்கிற விஷயங்கள் நடக்கும். அப்போ அந்த சுக்கிர திசை வந்து நடக்கும்போது அப்பவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எடுத்துக்கணும். அந்த சுக்கிரன் 5ஆம் அதிபதியோட சேர்ந்தாவோ இல்லை 5 குடையரோட பாகை வித்தியாசத்தில் வந்து ஜாயிண்டாக இருக்குது அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்து தான் இருக்கணும். இதே வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னா, செவ்வாய்ங்கிறது கணவர். அப்போ அந்த செவ்வாய் திசை நடக்கும்போதும் கண்டிப்பாக வந்து அது 7ஆம் அதிபதி திசை நடந்தாலும் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. 7ஆம் அதிபதிங்கிறது வந்து எதிர்பாலினத்தில் வரும். அப்போ வந்து 7ஆம் அதிபதி திசை நடக்கும்போதும் ஆண் பெண் ஜாதகமாக இருந்தாலும் கரெக்டாக வந்து பழக்க வழக்கத்தில் இருக்கணும். இல்லை அப்படின்னா வந்து வேறு ஒரு உறவு வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது 5ஆம் அதிபதியோட கனெக்ட் ஆகும்போது அது காதலுங்கிற விஷயத்துலேயே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இல்லை ஒரு தொழிலில் பார்ட்னர்ஷிப்பாக சேருவாங்க, கடைசியில் அவங்களே வந்து இவங்க லைஃபுக்கு பார்ட்னராக வர மாதிரி வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே ஆகும். சரிங்களா? அப்போது ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிறப்ப வந்து இந்த லோ டிகிரி 5ஆம் அதிபதி லோ டிகிரியாக இருந்தாலோ இல்லை வந்து சூரியன் லோ டிகிரியாக இருக்கும்போதும் கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து அந்த விஷயத்துக்காக இயங்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து அஸ்தம சனி நடக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு சனி தசை நடக்குது அப்படின்னா அந்த சனி வந்து 5ஆம் அதிபதியாக இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை வக்கரமான கிரகத்தோட 5ல் வந்து ஒரு கிரக வக்கரமாக இருக்குது, அந்த வக்கரமான கிரகத்தோட ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் பாதிப்புக்கு உண்டாகும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொல்லக்கூடியது அப்படின்னா வந்து இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அந்த காதலுங்கிற விஷயத்தில் பிரேக்கப் ஆகி தான் வந்திருப்பாங்க. ஆனால் மறுபடியும் அது வந்தாலும் கூட அந்த விஷயத்தில் மறுபடியும் ஈடுபடாமல் அதுலேருந்து தப்பிக்கிற வழி என்னமோ அதுக்கு மட்டும் நீங்கள் அந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இல்லை வேறு ஒரு ஃபோக்கஸ் பண்ணுற மூலிமா வந்து நீங்கள் இதிலேருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. சரிங்களா? அடுத்து இந்த 5ஆம் அதிபதியோட சூரியனோடவோ வந்து அஸ்தமாதிபதியோ பாதகாதிபதியோ இல்லை வந்து உங்களுக்கு ராகு கேதுவோட கிரகணத்தில் இருக்குது, அந்த 5ஆம் அதிபதி வந்து பலவீனமாக இருக்குது அப்படின்னா, நீசமாக இருக்கிறதோ இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் வந்து பலவீனமாகப்பட்டுள்ளது அந்த 5ஆம் அதிபதி. அப்போ வந்து அந்த தசாபுத்தி நடக்கும்போது இல்லை 5ல் ஒரு கிரகம் இருந்து ராகு கேது இணைந்து இருக்குது, அஷ்டமாதிபதி பார்க்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காதல்ங்கிற விஷயத்தினால எந்த தருணத்தில் நடந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறமா வந்தாலும் சரி, அவமானம் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்தாலும் சரி, பிரச்சனைகள் ஸ்டேஷன் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஈடுபட்டு தான் வந்து அவங்க அதிலேருந்து வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ இதெல்லாம் வந்து நடக்கும்போதும் அந்த தசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பாக வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பதிவு முழுக்க இந்த காதல்ங்கிற விஷயத்தில் யாரெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த பதிவு நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பொதுவான பதிவு தான் போட்டிருக்கேன். இதில் வந்து நிறையா வந்து அந்த 5ஆம் அதிபதி என்ன சாரம் பெற்றிருக்கு, அது என்ன டிகிரி வாங்கியிருக்கு, ஹை டிகிரியாக இருக்குது அப்படின்னா வந்து அசால்ட்டாக அவங்க லவ் பண்ணுவாங்க. அதனால் வரக்கூடிய விளைவுகள் இவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இந்த லோ டிகிரினா உருகி லவ் பண்ணுவாங்க. இந்த ஹை டிகிரியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1க்கு 4 லவ் பண்ணுறது, ஒரே டைமில் 5 பேர்ட்ட லவ் பண்ணுறதுலாம் இந்த ஹை டிகிரியாக இருக்கிறவங்க. ஸோ அந்த என்றைக்குமே ஒரு கிரகம் அதிக பாகை பெற்றிருந்தால் அது வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அந்த காரகத்துவத்தையும் சரி அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் வந்து மதிக்காது. அந்த உறவுகள் தொட்டு அசால்ட் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி அதிகப்பாக இருந்தாலும் அதுவும் பிரச்சனை தான், பார்த்து இருக்கணும். அவங்களால வந்து நன்மை இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இவங்ககிட்டே வந்து பாசத்தை வைப்பாங்க, அவங்ககிட்டே பாசம் வைப்பாங்க, அவங்ககிட்டே இந்த பண பரிவர்த்தனை எல்லாமே நடக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அதுவும் பிரச்சனைகள் வந்து முடிக்கிறப்போ வந்து அவமானங்கிற விஷயத்தை கொண்டு வந்து விட்டுரும் அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் பொதுவான விதிகள். அந்த கிரகம் என்ன சாரம் பெற்றிருக்கு, அந்த கிரகம் உட்கார்ந்துருக்க ஸ்தான அதிபதி நல்லா இருக்கா, அது என்னென்ன கிரகத்தோட தொடர்பு இருக்குது, 5ஆம் அதிபதியோட 9ஆம் அதிபதி சேர்ந்துருக்கா, இதெல்லாம் பொறுத்து கண்டிப்பாக வந்து பிரச்சனை வந்தாலும் அதிலேருந்து சமாளித்து வெளியே வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பொதுவான விதியாக இருக்கனால வந்து ஜாதகத்தை பார்த்து தான் வந்து என்னென்ன விஷயங்கள் எது நடக்கும் அப்படிங்கிறது வந்து உறுதியாக நம்ம வந்து சொல்ல முடியும். இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கவனமாக இருங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் இதில் பதிவிடுறேன். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.